இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் கலரில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்காக தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ முதல்ல அரை கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கிறேன், அரை கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும். எப்பவுமே டைரெக்டாக நம்ம காலிஃப்ளவரை யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி. இப்போ அடுத்ததாக இது கூட நான் பேபி கார்ன் சேர்க்க போகிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. 2 பேபி கார்ன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் நான் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சும் நம்ம செய்யலாம். வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் இருக்கிற எல்லா வெஜிடபிளும் நம்ம சேர்த்து செய்யணும்லாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒயிட் கலர் குருமா நான் செய்யறதுனால தேங்காய் அரைக்கும் போது அதில் மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிற எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுடைய குருமா நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதனால் மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் எல்லாமே இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா வறுத்த கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பால் ஆப்ஷனல் தான். பால் சேர்க்குறதுனால இன்னும் நல்லா நம்ம குருமா ஒயிட் கலரில் வரும். அதனால நான் பால் சேர்த்துக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்ததாக குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக நம்ம கடாய் சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 2 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 3 லவங்கம் எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் ரொம்ப நம்ம வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி சேர்க்க முடியலன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் ஃபுல்லாக நம்ம வேக வச்சிடணும். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், அதிகமாக நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay friends, thanks for watching.